மறுபடியும் வனிதா விஜயகுமாருக்கு கல்யாணமா? பிரபல நடிகரான விஜயகுமாரின் இரண்டாவது மனைவியான நடிகை மஞ்சுளாவுக்கு பிறந்தவங்க தான் வனிதா விஜயகுமார். தமிழ் சினிமாவில் தளபதி விஜய்க்கு ஜோடியா நடிச்சு சந்திரலேகா படத்தின் மூலம் திரைத்துறையில என்ட்ரி ஆனாங்க. அதை தொடர்ந்து தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, மலையாளம் படங்களையும் நடிச்சாங்க. தமிழ் சினிமாவிலும் தொலைக்காட்சி தொடர்களிலும் இப்பயும் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்துல இருந்தே இவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தொடர்ந்து பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வராங்க. 2000ல நடிகர் ஆகாஷ திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. 2001ல இவங்களுக்கு மகனா ஸ்ரீஹரி பிறந்தாரு. கொஞ்ச வருஷம் இவங்களுடைய திருமண வாழ்க்கை ஸ்மூத்தா போய்கிட்டு இருந்தாலும் சில கருத்து வேறுபாடுனால 2007ல இவங்க ரெண்டு பேருக்கும் விவாகரத்து ஆயிடுச்சு. விவாகரத்துக்கு பிறகு இவங்களுடைய மகன் ஸ்ரீஹரி யார்கிட்ட இருக்கணும்னு பெரிய பிரச்சனையே நடந்து பத்திரிகையில ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டது. இந்த பிரச்சனைக்கு பிறகு ஸ்ரீஹரி அவங்களுடைய முதல் கணவரான ஆகாஷ் கூட தான் இருக்காரு. ஆகாஷ் கூட விவாகரத்து ஆன அதே வருஷமே ராஜன் ஆனந்தத் இவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அப்ப இவங்களுக்கு பிறந்த இரு மகள்கள் தான் ஜோவிகா மற்றும் ஜெய்னிதா. இந்த திருமண வாழ்க்கையும் கொஞ்சம் நாள் நல்லா போய்கிட்டு இருந்தாலும் 2012ல விவாகரத்து பண்ணிட்டாங்க வனிதா. அதற்கு பிறகு நிறைய படங்கள்ல நடிச்சிட்டு இருந்தாங்க. 2015ல எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் அப்படின்ற படத்தை தயாரிச்சு நடிக்கவும் செஞ்சாங்க. அந்த படத்துல நடன இயக்குனரான ராபர்ட் கூட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படம் வெளியான சமயத்துல வனிதா விஜயகுமார் ராபர்ட்டை காதலிக்கிறதாகவும் விரைவில் திருமணம் செஞ்சுக்க போறதாகவும் நிறைய செய்திகள் வெளிவந்தது. ஆனா அப்ப அவங்க ரெண்டு பேருமே திருமணம் செஞ்சுக்கல. இதை தொடர்ந்து 2019 விஜய் டிவியின் பிக் பாஸ் சீசன் 3 ஷோவின் மூலம் தமிழ் திரைத்துறையில மீண்டும் என்ட்ரி கொடுத்தாங்க வனிதா. பிக் பாஸ் ஹவுஸ்ல 2வது வாரமே எலிமினேட் ஆகியிருந்தாலும் இவங்க நல்லா என்டர்டெயின் பண்றாங்கன்றதுனால மறுபடியும் ரீ என்ட்ரி கொடுத்தாங்க. அப்போதான் அவங்க ஷோல பேசுற எல்லாத்தையுமே மக்கள் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரொம்ப ட்ரெண்டும் ஆனாங்க. பிக் பாஸ் ஷோக்கு பிறகு 2020ல இவங்க பீட்டர் பால திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஆனா பீட்டர் பாலோட முன்னாள் மனைவி அவங்கள முறையா விவாகரத்து பண்ணாமலேயே வனிதாவை திருமணம் செஞ்சுக்கிட்டதுனால வழக்கு பதிவு செஞ்சாங்க. அதற்கு பிறகு இவங்க ரெண்டு பேருமே மியூச்சுவலா பிரிஞ்சுட்டாங்க. கடந்த ஆண்டு பீட்டர் பால் உடல்நல குறைவு காரணத்தினால உயிரும் இழந்துட்டாரு. அதற்கு பிறகு நிறைய ரியாலிட்டி ஷோஸ், நாடகங்கள்னு நிறைய நிகழ்ச்சியில பங்கு பெற்றாங்க வனிதா. அது மட்டும் இல்லாம சமீபத்துல வெளியான அந்தகன், ஹரா, அநீதி போன்ற படங்கள்ல முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் உச்சமா இப்ப வனிதா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஸ்டோரி ஒன்னு போட்டிருக்காங்க. அதுல சேவ் த டேட் 5th அக்டோபர் 2024ன்னு வனிதா மற்றும் கொரியோகிராஃபர் ராபர்ட் இருக்கிற போட்டோவையும் போட்டிருக்காங்க. அதற்கு காரணம் மறுபடியும் வனிதா அவங்களுக்கு முன்னாடியே ராபர்ட் கூட ரிலேஷன்ஷிப் இருந்ததுனால அவரை கல்யாணம் பண்ண போறாங்களான்னு மக்கள் எல்லாருமே அதிர்ச்சியில இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னதான் வனிதாவுக்கு ராபர்ட் கூட 2015ல கல்யாணம் ஆகலனாலும் அவங்களுக்கிடையே நல்ல நட்பு தொடர்ந்துட்டு இருந்ததாகவும் அவங்க ரெண்டு பேரும் இப்போ ஒரு படத்துல சேர்ந்து ஒர்க் பண்றாங்க, அந்த படத்துடைய ப்ரொமோஷனா இது அப்படிங்கிற கோணத்திலும் யோசிச்சு இருக்காங்க. இந்த ஸ்டோரிக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்கு அப்படிங்கிறது அவங்களுடைய அடுத்த அப்டேட்ல தான் தெரியும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம்.